இன்றைக்கி நம்ம மாங்காய் வாங்கிட்டு வந்தோம். அந்த மாங்காய் நல்லா இருந்தது. எப்போவும் மாங்காய் திருவி திருவி ஊறுகாய் போடுவோம். இந்த வாட்டி ஆவக்காய் ஊறுகாய் மாதிரி அப்படியே பெரிய பெரிய பீஸாக போட்டு ஊறுகாய் போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய், மூக்கடலை, பச்சை மூக்கடலை, பச்சை பூண்டு, பெருங்காயம், கடுகு கொஞ்சம் கடுகு வாங்கி அதை தூள் பண்ணி வச்சுருக்கேன். இது மிளகாப்பொடி, காரத்துக்கு மிளகாப்பொடி வச்சுருக்கேன். வெந்தயம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கலருக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் கலராக இருக்கும்ல, அதனால் காஷ்மீரி மிளகாத்தூளும் வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். அதில் பாதி தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் வாங்கி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த மாங்காவை நல்லா கழுவிட்டு, கழுவுறதை விட நல்லா தொடச்சிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது. ஏன்னா இது 1 வருஷம் எடுத்தாலும் இந்த ஊறுகாய் கெட்டு போகாது. அவ்வளோ நாள் வச்சுக்க போகிறது இல்லை. இருந்தாலும் அது சுத்தமான பக்கெட்டில் தண்ணி இல்லாமல் இப்போ இந்த மாங்காவை நல்லா கழுவி தொடச்சிட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாக குட்டி குட்டியாக போடக்கூடாது, பெருசாக. இதுக்கு அடுப்பே தேவையில்லை. அப்படியே இதை ஊற வைக்க வேண்டியது தான். இதை அப்படியே கட் பண்ணி இப்போ அதில் இப்போ ஒரு க்ளீனான பக்கெட்டில் இப்போ கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா பெரிய பெரிய பீஸாக போடணும். பார்க்கும்போதே மாங்காய் அப்படியே வாய் ஊறுற அளவுக்கு இருக்குது. சூப்பராக இருக்குது மாங்காய். அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நல்ல கலராக இருக்குது மாங்காய். இப்போ நல்லா மாங்காவை கட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு தூள் உப்பு போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் நல்லா உரைக்கிற மாதிரி கொஞ்சம் நிறையவே போட்டுடலாம். அப்போ தான் நல்லா ஊற உப்பு நல்லா இருக்கும். உப்பு போட்டால் தான் ஊறுகாய் கெடாமையே இருக்கும். இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இதுக்கு மிளகாப்பொடி, சில்லி பவுட்ரு, கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டால் தான் ஊற கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும். அதனால் சில்லி பவுட்ரு. இது வெறும் மிளகாப்பொடி. இந்த தனியா குழம்பு பண்ணல கிடையாது, வெறும் மிளகாப்பொடி. இது பச்சை பூண்டு. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்க வேண்டியது தான். இவ்வளோதான் போடணும் கிடையாது. இது பச்சை மூக்கடலை, தண்ணி போட்டு கழுவாமல் அப்படியே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டிருக்கேன். இது பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து வெந்தயம், பச்சை வெந்தயம் அப்படியே போட்டிருக்கேன். இப்போது அடுத்து இப்போ கலருக்காக இப்போ காஷ்மீரி மிளகாத்தூள். இப்போ இந்த கடுகை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எவ்வளோ தொக்கு வேணுமோ அதுக்கேற்ற அளவு கடுகு. இப்போ நிறைய தொக்கு வேணும்னா கொஞ்சம் கடுகு நிறைய போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு முக்கியமானதே எண்ணெய் தான். இப்போ எண்ணெய் முழுகிற அளவுக்கு ஊற்றணும். இப்போ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஊற்றி இப்போ கிளறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு கிளறணும். நல்லா இதை கீழேருந்து மேலே வரைக்கும் கிளறணும். ஏன்னா இது அடுப்பில் வைக்க போகிறதில்ல. அதனால் எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதுக்கே ஊற தான் இந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயில் தான் அந்த மூக்கடலையும் பூண்டும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 வருஷம் ஆனாலும் இந்த ஊறுகாய் கெட்டு போகாது. நல்லா கலந்து கைப்படாமல் சுத்தமாக வச்சுக்கலாம். இந்த ஊறுகாவை அப்படியே ஊற எடுத்து சாப்பிட்லாம். வெயிலில் வைக்க வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். அப்படியே மூடி நம்ம வச்சிட வேண்டியது தான். இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நான் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கிளறி வைக்கணும். அப்படியே வச்சிடக்கூடாது. கீழே இருக்கிறது மேலே வரணும், மேலே இருக்கிறது கீழே வரணும். எல்லாத்துலேயும் அந்த மசாலா ஒட்டணும். மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயம், கடுகு தூள். இப்போது நல்லா தொக்கு வேணுமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடுகை நல்லா பொடி பண்ணி இன்னும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி சாமிக்கிட்ட வச்சிடணும். ஒரு 3 நாள் நல்லா ஊறினதுக்கப்புறம் அப்போவே நல்லா ஊறி நல்லாயிருக்கும். வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான். கைப்படாமல் சுத்தமாக தண்ணி படாமல் வச்சது பாருங்கள். இந்த 3 நாள் ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துக்க, அது அப்படியே ஊறிட்டே இருக்கும். அந்த பூண்டு, மூக்கடலை எல்லாமே ஊறிட்டே இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் 3 நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே யூஸ் பண்ண வேண்டியது தான். இது 1 வருஷம் ஆனாலும் இது கெட்டுப்பாது. 1 வருஷம் அளவு இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் இது நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாய், ஆவக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு.